Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024ல ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் கிரைம் மிஸ்ட்ரி டிராமா மூவி. படத்தோட பேரு கில்லர் ஹீட்டர். தி ஜெலசி மேன் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இது. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரா இருக்கிற ஹீரோ கிரீஸ்ல இருக்கிற ஒரு கிளையண்ட்டுக்காக ஒரு கேஸை கையில் எடுக்கிறாரு. அந்த கேஸ் என்னன்னா, கிளையண்டோட ஹஸ்பண்டோட தம்பி மலை ஏறுறப்ப தவறி விழுந்து இறந்து போயிருக்காரு. இது ஒரு விபத்து இல்லை, கொலைன்னு சந்தேகப்படுற கிளையண்ட்டு ஹீரோவை சீக்ரெட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்க. இதில் விக்டிமோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சஸ்பெக்ட்ஸர். ஹீரோவோட பர்சனல் லைஃப்பும் இந்த கேஸும் ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகுது. அதனால ஹீரோக்கு உண்மையை கண்டுபிடிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் பல உண்மைகள் ஹீரோக்கே கடைசி நேரத்தில் தான் தெரிய வருது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை பார்த்தா நமக்கே தலை வெடிச்சிடும். அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கிரீஸில் ஒரு ஐலண்டில் நடக்கிற கதை. ஓப்பனிங் சீனில் ஒருத்தர் ராக் கிளைம்பிங் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பேர் லியோ. சேஃப்டிக்கு ஒரு கயரை கூட கட்டாமல் பாறைங்களாக இருக்கிற மலையில் ஏறிட்டு இருக்காரு. உச்சிக்கு போயிட்டு இருந்த லியோ சடனாக கீழே விழுகிறத காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் லியோவோட ஃபியூனரல் நடந்துட்டுருக்கு. அங்கே லியோவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க. இவங்க எல்லாரையுமே ஒருத்தர் காரில் உட்காந்துக்கிட்டே சீக்ரெட்டாக ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. இவர் யாருன்னு இப்போதைக்கு தெரில. லியோவோட ஃபேமிலியில் லியோ மாதிரியே அச்சசலாக ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் லியோவோட ட்வின் பிரதர், பேர் எலியாஸ். ஒரு ஷிப்பிங் கம்பெனியோட சேர்மனாக இருக்காரு. இவர் கூட இருக்கிற யங் லேடி தான் இவரோட ஒய்ஃபு, பேர் பெனிலோப்பு. நான் அவங்கள பென்னினே சொல்கிறேன். இந்த ஓல்டு லேடி தான் அம்மா, பேர் ஆட்ரே வர்தாகேஸ். வர்தாகேஸ் அப்படிங்கிறது அப்பாவோட பேர். அவர் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் போல். இந்த வர்தாகேஸ் ஃபேமிலி தான் கிரீஸ்லேயே பணக்கார ஃபேமிலி. அடுத்த சீனில் ஒருத்தர் அமெரிக்காலேருந்து கிரீஸுக்கு ஃப்ளைட்டில் வந்து லேண்ட் ஆகிறாரு. இவர் தான் படத்தோட ஹீரோ, பேர் நிக்கு. இவர் ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர். இவரை ஒரு யங் லேடி ரிசீவ் பண்ணுறாங்க. இவங்க வேற யாரும் இல்லை, எலியாஸோட ஒய்ஃபு பென்னி தான். இறந்து போன லியோ பென்னியோட பிரதர்லாம். அவரோட மரணத்தில் பென்னிக்கு சந்தேகம் இருக்கு போல. ஹீரோவை பற்றி ஒரு ஃப்ரெண்டு மூலமாக கேள்விப்பட்ட பென்னி லியோவோட டெத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஹீரோவை வர வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தில் லோக்கல் போலீஸை நம்ப முடியாதுன்னு பென்னி நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஊரில் வர்தாகிஸ் ஃபேமிலி தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. லியோ மலை ஏறிக்கிட்டு இருந்தப்ப தவறி விழுந்து இறக்கல, யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு பென்னி நம்புறாங்க. அந்த கில்லர் யாரு, எதுக்காகன்னு கண்டுபிடிக்கிற பொறுப்பை ஹீரோ கிட்ட பென்னி ஒப்படைக்கிறாங்க. பென்னியோட ஹஸ்பண்ட் எலியாஸ் ஷிப்பிங் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கார்ல. லியோக்கு நடந்தது விபத்து இல்லாம வேற ஏதாவது காரணங்கள் இருந்தா அது கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூவை பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால உண்மை வெளியே வரதை எலியாஸ் விரும்ப மாட்டார்னு பென்னி சொல்றாங்க. அது சரி, நீங்க ஏன் உண்மையை கண்டுபிடிக்க இவ்வளோ ஆர்வமா இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க, லியோ ரொம்ப நல்லவர். என்னோட ஹஸ்பண்ட்க்கு முன்னாடி எனக்கு லியோவை தெரியும். அவருக்காக வேற யாரும் இதை பண்ண மாட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ இதை சீக்ரெட்டாக தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு பென்னி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடி ஏத்தன்ஸில் இருந்தப்ப அஃபேர் வச்சிருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேசஸை தான் டீல் பண்ணிக்காரு. ஆனால் இப்படி ஒரு கேஸு ஹீரோக்கே புதுசாக இருக்கு. ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக இல்லாமல் பென்னியோட கூட்டாளியாக இருக்க போகிற மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. பென்னி ஹீரோக்காக அகாமடேஷன் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அங்கே போனதும் ஹீரோ குடிச்சிட்டு தன்னோட ஒய்ஃபையும் பொண்ணையும் நினச்சி பார்க்குறாரு. ஏதோ கசப்பான ஃப்ளாஷ்பேக் இருக்கு போல். அது என்னன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. அடுத்த நாள் காலையில் ஹீரோ ஊருக்குள்ளே நடந்து போகிறாரு. ஃபஸ்ட்டு கொரோனரோட ஆஃபீஸ்க்கு போய் லியோவோட கேஸில் கொரோனர் ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. லியோ மலை ஏறுறப்ப 30 மீட்டர் உயரத்துலேருந்து விழுந்ததில் அவருக்கு ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகி பிரைன் ட்ராமானால இறந்து போயிருக்காரு. லியோக்கு ஏற்பட்ட காயங்களை ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. இது என்ன, லியோவோட விரலில் ஏதோ ஒயிட் கலர் பவுடர் மாதிரி இருக்கேன்னு ஹீரோ கேட்குறாரு. அது கிளைமேக்ஸ் கிரிப்புக்காக யூஸ் பண்ணுற சாக் பவுடர்னு கொரோனர் சொல்கிறாரு. எக்ஸ்ரேல சில விரல் ஃப்ராக்சர் ஆயிருக்கேன்னு ஹீரோ கேட்க, ராக் கிளைம்பர்ஸ்க்கு கையில் தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதனால விரலில் ஃப்ராக்சர் ஆகலாம் சகஜம்தான்னு கொரோனர் சொல்கிறாரு. லியோ கயிறு எக்யூப்மெண்ட்டுன்னு எதுவுமே இல்லாமல் சோலோவாக மலை ஏறியிருக்காருன்னு தெரிஞ்ச ஹீரோக்கு ஒரே ஆச்சரியம். இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸரோட பேர் ஜார்ஜ்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் இருக்காரு. இவரை இன்ஸ்பெக்டர்னே சொல்கிறேன். இவர் வேறு யாரும் இல்லை, லியோவோட ஃபியூனரல் நடந்தப்ப கார்லேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தார்ல, அவர் தான் இவர். ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட தன்னை ஒரு அமெரிக்கன் இன்சூரன்ஸ் ஆஃபீஸர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. லியோ எங்கள் கம்பெனியில் பாலிசி வச்சுருந்தாரு, அவர் எப்படி இறந்தாருங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும்னு ஹீரோ சொல்ல, அதான் ஆக்சிடென்டல் டெத்துன்னு கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. கேஸ் ரிப்போர்ட்டை பார்க்கலாமான்னு ஹீரோ கேட்க, அதுக்கும் முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. லியோவோட கேஸை பற்றி ஹீரோ கிட்ட இன்ஸ்பெக்டர் பேச விரும்பலன்னு நல்லாவே தெரியுது. இன்ஸ்பெக்டர் லியோவோட ஃபியூனரலுக்கு போய் சீக்ரெட்டாக எடுத்த ஃபோட்டோஸை மர்டர் போர்டில் ஒட்டி வச்சிருக்காரு. அதில் லியோவோட ஃபேமிலி மெம்பர்ஸை இன்ஸ்பெக்டர் மார்க் பண்ணி வச்சிருக்கதை ஹீரோ நோட் பண்ணுறாரு. கேஸை க்ளோஸ் பண்ணாலும் இன்ஸ்பெக்டருக்கு இந்த கேஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஹீரோக்கு தெரியுது. நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஊரில் இருப்பேன், கேஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு தன்னோட கார்டை கொடுத்துட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு.
அடுத்த சீனில் ஹீரோ போர்ட் ஏரியாவுக்கு போகிறாரு. வர்தாகேஸ் ஃபேமிலிக்கு சொந்தமான சொகுசு கப்பல் கடலில் நின்றுட்டுருக்கு. பைனாக்குள்ளரில் அந்த கப்பலை ஹீரோ வாட்ச் பண்ணுறாரு. எலியாஸ், பென்னி, அம்மா எல்லாரும் அதில் தான் இருக்காங்க. முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங்லாம் கப்பலில் தான் நடக்கும் போல். எலியாஸ் ஏதோ டென்ஷன் ஆகி கப்பலை விட்டு இறங்கி ஒரு ஸ்பீட் போட்டில் கரைக்கு வராரு. இவர் கார் எடுத்துகிட்டு கிளம்புறதை பார்த்த ஹீரோ அவரை ஃபாலோ பண்ணி போகிறாரு. எலியாஸ் கப்பலில் பிஸ்னஸ் மீட்டிங்கை விட்டுட்டு இங்கே வந்தது ராக் கிளைம்பிங் பண்ணுறதுக்காக. போன வாரம் தான் இவரோட ட்வின் பிரதர் மலை ஏறி விழுந்து இறந்து போயிருக்காரு. அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல் எலியாஸ் மலை ஏற வந்துட்டாரு. அதுவும் பயமே இல்லாமல் கயிறை யூஸ் பண்ணாமல் லியோ மாதிரியே எலியாஸும் சோலோவாக ராக் கிளைம்பிங் பண்ணுறது ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கு. சில பேர் மற்ற எல்லாரையும் விட ஒரு படி மேலே இருக்கணும்னு விரும்புகிறாங்கன்னு ஹீரோ மைண்ட் வாய்ஸ்லேயே சொல்கிறாரு. எலியாஸ் கிளைம்பிங்கை முடிச்சுட்டு வரப்ப ஹீரோ அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ஹீரோ நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஹீரோ இதுக்காகவே நிறைய ஃபேக் ஐடி கார்டு வச்சுருந்துருக்கார் போல. கிரீஸ் ஏஜென்சியில் அமெரிக்கனான எலியாஸ்க்கு டவுட் வருது. உங்கள் கம்பெனியில் அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கிறனால என்ன அனுப்பி வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஹீரோ சமாளிக்க எலியாஸும் அதை நம்பிடுறாரு. லியோவை பற்றி நான் பேசணும், வீட்டுக்கு ஏஜென்ட்ஸோட வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணவான்னு ஹீரோ கேட்க எலியாஸ்க்கு உடனே டென்ஷன் ஆகுது. வீட்டிலலாம் அம்மா இருக்காங்க, அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எலியாஸ் சொல்லவும் சரி வாங்கன்னு காஃபி ஷாப்க்கு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஹீரோவும் எலியாஸும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை காஃபி ஷாப்க்கு ஆப்போசிட்டில் காரில் உட்காந்துக்கிட்டே இன்ஸ்பெக்டர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. மைக்கை நீட்டி வச்சு அவங்க பேசுகிறத கேசட்டில் ரெக்கார்டும் பண்ணுறாரு. போலீஸே கேஸை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி எதுக்கு இன்வால்வ் ஆகுறாங்கன்னு எலியாஸ்க்கு புரியல. இந்த கேஸில் கிரிமினல் ஆக்டிவிட்டி எதுவும் நடந்திருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு எலியாஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அன்றைக்கி காலையில் 8:30 மணிக்கு எலியாஸ் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பென்னி வந்து எழுப்பி லியோ இறந்த விஷயத்த சொன்னாங்களாம். லியோ சாகிறதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி தான் எலியாஸ் அவரை பார்த்துருக்காரு. கடைசியாக பாரில் மீட் பண்ணப்போ கூட 2 பேருக்கும் ஏதோ சண்டை தான் வந்திருக்கு போல். இந்த ட்வின் பிரதர்ஸ் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸு, அதுவும் உருவம் மட்டும் இல்லை டிஎன்ஏ கூட ஒரே மாதிரி இருக்கிற ட்வின்ஸு. ஆனாலும் சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக தான் வளர்ந்துருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களோட அப்பா 4 வயசுலேயே 2 பேருக்கும் பாக்ஸிங் க்ளவுஸை போட்டு விட்டு சண்டை போட விட்டுருக்காரு. ஸோ அண்ணனுக்கும் தம்பிக்கும் அவ்வளோவா செட் ஆகலன்னு ஹீரோக்கு தெரிய வருது. உங்கள் ஒய்ஃபும் பிரதரும் க்ளோஸாக இருந்தாங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. அப்படிலாம் இல்லையேன்னு எலியாஸ் சொல்கிறப்ப அவரோட நம்பருக்கு மெசேஜ் வருது. ஹீரோ நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறாரான்னு எலியாஸ் செக் பண்ணிக்கார் போல். ஹீரோ பொய் சொல்லியிருக்காருன்னு எலியாஸ்க்கு தெரிய வருது. அதை கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்காமல் அவசர வேலை இருக்குன்னு சொல்லி எலியாஸ் கிளம்பிடுறாரு. ஹீரோ இப்போ நேராக இன்ஸ்பெக்டரோட கார்கிட்ட வராரு. யாருக்கும் தெரியாமல் வாட்ச் பண்ணுறோன்னு இன்ஸ்பெக்டர் நினச்சிருந்துருக்காரு. ஆனால் ஹீரோ பார்த்துட்டார் போல. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை சேர்ந்து லிசன் பண்ணலாமான்னு ஹீரோ கேட்குறாரு. நீங்கள் என்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸர்னு சொன்னீங்க, எலியாஸ் கிட்ட போய் ஏஜென்ட்னு சொல்கிறீங்க, உண்மையிலேயே நீங்கள் யாருன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. நியூயார்க்கில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன், இப்போ கிரீஸில் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கேன்னு ஹீரோ சொல்கிறாரு. எதுக்கு அமெரிக்காலேருந்து இங்கே வந்தீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, எங்கள் மாமாக்கு இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதனால தான் வந்தேன்னு ஹீரோ போய் சொல்கிறாரு. ஏன்னா பென்னிக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ஹீரோ வெளியே சொல்லக்கூடாதுல்ல. இன்ஸ்பெக்டர் லியோவோட கேஸை அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணிட்டு அன்அஃபிஷியலாக ஃபாலோ பண்ணுறதை வச்சு இன்ஸ்பெக்டர் ஒரு நேர்மையானவர்னு ஹீரோக்கு புரியுது. வர்தாகேஸ் ஃபேமிலியோட உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கலான்னு ஹீரோ சொல்லவும் இன்ஸ்பெக்டர் கன்வின்ஸ் ஆகுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் 2 பேரும் கேசட் ரெக்கார்டிங்ஸை லிசன் பண்ணுறாங்க. எலியாஸ் பேசினப்ப அவரோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சுன்னு ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு. உங்கள் ஒய்ஃபும் பிரதரும் க்ளோஸான ஹீரோ கேட்டப்ப அப்படிலாம் இல்லையேன்னு எலியாஸ் சொன்னார்ல. எலியாஸோட டோனில் ஒரு ஜெலஸ் ஃபீலிங் இருக்குன்னு ஹீரோக்கு தோணுது. எலியாஸ்க்கு பணம், பதவி, அழகான ஒய்ஃப்னு எல்லாமே இருக்கு. அவனுக்கு யார் மேலே பொறாமல் இருக்க போகுது? ஆக்சுவலாக பொறாமப்பட வேண்டியது லியோ தானன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அதான் எனக்கும் புரியலைன்னு ஹீரோ சொல்கிறாரு. மர்டர் போர்டில் இருக்கிற ஃபோட்டோஸில் எலியாஸ் கூட ஒருத்தர் நிற்கிறத பார்த்து இவர் யாருன்னு ஹீரோ கேட்க, அவன் பேர் யானிஸ்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. எலியாஸோட ஃப்ரெண்டாகவும் ரைட் ஹேண்டாகவும் இருக்கிறது யானிஸ் தான். ஸோ அவரை ஃப்ரெண்டுன்னே சொல்கிறேன். பணக்காரங்களுக்கு ட்ரக்ஸு, பொண்ணுங்கன்னு என்ன தேவை இருந்தாலும் அது செஞ்சு கொடுக்கறது ஃப்ரெண்டு தான். இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ இருக்கிற இடத்துக்கே பென்னி வராங்க. எலியாஸ் கிட்ட ஹீரோ பேசினது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல். எங்கள் ஃபேமிலியில் யார்கிட்ட பேசினாலும் ஃபஸ்ட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு பென்னி சொல்கிறாங்க. எலியாஸ்க்கு லியோ மேலே ஏதாவது பொறாமல் இருக்கான்னு ஹீரோ கேட்க, அவருக்கே பொறாமல் இருக்க போகுதுன்னு பென்னி கேட்குறாங்க. அதுதான் ஹீரோக்கும் புரியலை. ஆனால் எலியாஸ் பேசினப்ப ஹீரோக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. எலியாஸ்க்கு முன்னாடி லியோவை தெரியும்னு சொன்னீங்கல்ல, எப்படின்னு ஹீரோ கேட்க அந்த கதையை பென்னி சொல்கிறாங்க. காலேஜ் படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு லியோ தான் பென்னிக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. பென்னி வசதி இல்லாத பொண்ணு, பண தேவைக்காக பாரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள லியோக்கு பிடிச்சி போகவும் அடிக்கடி பாருக்கு வந்திருக்காரு.
பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் நம்மளை சுற்றி வராருன்னு பெண்ணியும் இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. இதை பெண்ணி சொன்னதும் இந்த கதையில் எலியாஸ் எப்போ வந்தார்னு ஹீரோ கேட்குறாரு. அதை பற்றி பெண்ணி பேச விரும்பலை. லியோ ஸ்டே பண்ணி இந்த அப்பார்ட்மெண்ட்டோட அட்ரஸை கொடுத்துட்டு பெண்ணி போகிறாங்க. இப்போ ஹீரோ தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாரு. ஒரு நாள் ஹீரோவோட ஒய்ஃபு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஸ்கின் லோஷன்லாம் போட்டு ரெடி ஆகிறத ஹீரோ பார்த்துருந்துருக்காரு. எங்கே கிளம்புறேன்னு ஹீரோ கேட்டதுக்கு ஒருத்தரை மீட் பண்ண போகிறேன்னு ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. யார் அதுன்னு ஹீரோ கேட்டதுக்கு ஒய்ஃபு ப்ராப்பராக பதில் சொல்லாமல் என்னையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்களான்னு கேட்டு சமாளிச்சிருக்காங்க. ஹீரோ லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக ஜெலஸாக ஃபீல் பண்ணது அந்த மொமெண்ட்டு தான். ஒய்ஃப் ஏதோ தப்பான ரூட்டில் போகிறாங்கன்னு ஹீரோக்கு ஃபீல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவோட மைண்டில் பொறாமைங்கிற விஷயம் பரவி கல்யாண வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஹீரோக்கு வந்த ஜெலசி ஃபீலிங் அவருக்கு வேலையில் ஹெல்ப் பண்ணிக்க. எப்படின்னா, யாராவது ஜெலஸாக ஃபீல் பண்ணுறப்ப அதை ஹீரோவால் உணர முடியும். அப்படி தான் எலியாஸ் கிட்ட பேசினப்ப ஹீரோ அதை உணர்ந்திருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோ லியோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. லியோ ஃபேமிலி கூட இல்லாமல் தனியாக தான் இருந்திருக்கார் போல். அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ செக் பண்ணுறாரு. டேபிளில் ஒரு ஒயிட் கலர் ஹேர்பேண்ட் கிடக்கு. அது யாரோடதுன்னு தெரில. அடுத்து லியோவோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் இருக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸை ஹீரோ செக் பண்ணுறாரு. அதில் எலியாஸும் பெண்ணியும் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ண மேரேஜ் இன்விடேஷன் இருக்குது. அதை ரெண்டாக மடித்து பெண்ணியோட ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி லியோ வச்சுருந்துருக்காரு. ஸோ பெண்ணிக்கு எலியாஸ் கூட கல்யாணமே ஆயிருந்தாலும் லியோவுக்கு பெண்ணி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குன்னு ஹீரோக்கு தெரிய வருது. சின்ன வயசில் லியோவும் எலியாஸும் அம்மா கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஒன்று இருக்குது. லியோக்கு விக்டோரியான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அவங்க கூட லியோ மலை ஏறினப்ப எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவையும் ஹீரோ பார்க்குறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு பார்க்கு போகிறாரு. விக்டோரியா இங்கே தான் வெயிட்ரஸாக வேலை பார்க்குறாங்க. லியோ கூட சண்டை போட்டதா எலியாஸ் சொன்னார்ல, அது இந்த பார் தான். அந்த சண்டையை பற்றி விக்டோரியா கிட்ட ஹீரோ கேட்குறாரு. இவங்க 2 பேரும் எதுக்காக சண்டை போட்டாங்க, யார் சண்டையை ஸ்டார்ட் பண்ணதுன்னு விக்டோரியாவுக்கு தெரில. ஆனால் லியோவை பற்றியும் அவரோட ஃபேமிலியை பற்றியும் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை விக்டோரியா ஷேர் பண்ணுறாங்க. வர்தாகிஸ் ஃபேமிலியில் எல்லாருமே பிஸ்னஸ் மைண்டடாக இருந்தாலும் லியோ ஒரு கிரியேட்டிவ் பர்சனாக இருந்திருக்காரு. அதனால் அம்மாவுக்கு லியோவை விட எலியாஸ் தான் ஃபேவரட் பையன். அம்மாவுக்குமே லியோவை விட எலியாஸ் தான் ஃபேவரட் பையன். லியோவை அவங்க ஃபேமிலியில் சரியாக புரிஞ்சுக்காம பிஸ்னஸில் சேர்த்துக்காம விட்டுருக்காங்க. லியோ கிட்ட இருந்த நல்ல பண்புகள்லாம் எலியாஸ் கிட்ட இல்லைன்னு விக்டோரியா சொல்கிறாங்க. ஏன்னா எலியாஸ் ஒய்ஃபையும் சரி மற்றவங்களையும் சரி மரியாதையாக ட்ரீட் பண்ணதே இல்லையா. லியோக்கு பெண்ணி மேலே லவ் இருந்துச்சான்னு ஹீரோ கேட்குறாரு. இருந்துச்சுன்னு விக்டோரியா சொல்கிறாங்க. இதை சொல்கிறப்ப விக்டோரியா கிட்ட ஒரு ஜெலஸ் ஃபீலிங் இருக்கிறத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. லியோ பெண்ணியை லவ் பண்ணது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சான்னு ஹீரோ கேட்க, நான் பாரில் வேலை பார்க்குற சாதாரண பொண்ணு. லியோ பணக்கார வீட்டு பையன். அவர் மேலே நான் ஆசைப்பட முடியாது. ஆனால் பெண்ணி லியோவை கல்யாணம் பண்ணியிருந்தா அவன் லைஃப் நல்லா இருந்திருக்கும்னு விக்டோரியா சொல்கிறாங்க. எப்பயுமே எலியாஸ்க்கும் லியாக்கும் இருக்கிற போட்டியில் எலியாஸ் தான் ஜெயிப்பாராம். பெண்ணி விஷயத்துலையுமே அதுதான் நடந்திருக்க போல. லியோவை தோக்கடிச்சு பெண்ணியை எலியாஸ் கல்யாணம் பண்ணிக்காரு. ஒருவேளை லியோவை கொலை பண்ணது எலியாஸா இருக்குமோன்னு ஹீரோக்கு டவுட் வருது. எனக்கு எலியாஸை பிடிக்காது தான், ஆனால் அவருக்கு கொலை பண்ணுற அளவுக்குலாம் தைரியம் கிடையாதுன்னு விக்டோரியா சொல்கிறாங்க. வர்தாகிஸ் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸை ரன் பண்ணுறது மட்டும்தான் எலியாஸ். ஆனால் ஃபேமிலியை ரன் பண்ணுறது அவங்க அம்மா தான். அதனால் அவங்க ஃபேமிலியை எதிர்த்து கிரீஸில் யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு விக்டோரியா சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோ கிளம்புறப்ப விக்டோரியா இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. லியோ சின்ன வயசுலேருந்தே அந்த ராக்கில் தான் ஏறுவாரா. அதனால் லியோ ஸ்லிப்பாகி விழுந்துட்டார்னு சொல்கிறத விக்டோரியாவாலே நம்ப முடியல. நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை, கொலைன்னு தான் விக்டோரியாவும் நினைக்கிறாங்க. லியோவை கொலை பண்ண கிளற சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு விக்டோரியா சொன்னதும் சரின்னு ஹீரோ போகிறாரு. அடுத்த சீனில் பெண்ணி ஹீரோவை போட்டில் கூட்டிகிட்டு இந்த ஐலாண்டோட நார்த் சைடு பீச்சுக்கு போகிறாங்க. இங்கே தான் ராக் கிளைம்பிங் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துக்கு போட்டில் வந்தால் தான் சேரவே முடியும். அன்னைக்கு லியோவோட பாடி கிடச்ச ஸ்பாட்டை பெண்ணி காட்டுறாங்க. மலை உச்சிக்கு ஸ்டெப்ஸில் நடந்து போகிற மாதிரியும் ஒரு வழி இருக்குது. பெண்ணி ஹீரோவை கூட்டிகிட்டு அந்த வழியாக அந்த உச்சிக்கு போகிறாங்க. அங்கேருந்து கீழே பார்த்தா ஹீரோக்கு தலையே சுற்றுது. இவ்வளோ உயரத்தில் கயிறு கூட இல்லாமல் லியோ ஏறினார்னு ஹீரோ கேட்குறாரு. ஆமாம், அண்ணனும் தம்பியும் அப்படி தான் வளர்ந்துருக்காங்கன்னு பெண்ணி சொல்கிறாங்க. விக்டோரியாவை மீட் பண்ணதையும் அவங்க லியோ கொலை செய்யப்பட்டிருக்கலான்னு சொன்னதையும் ஹீரோ சொல்கிறாரு. நான் லியோவை ஏமாத்திட்டு தான் விக்டோரியா நினைக்கிறாங்கன்னு பெண்ணி சொல்லவும், ஓ ஏமாத்திட்டீங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. இதுக்கு பதில் சொல்கிற விதமாக பெண்ணி ஃப்ளாஷ்பேக்கை கண்டினியூ பண்ணுறாங்க. எலியாஸ் அப்பா கூட பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணனால காலேஜில் லேட்டாக தான் ஜாயின் பண்ணிக்காரு. அந்த டைம்லேயே லியோவும் பெண்ணியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட எலியாஸ் பெண்ணியை அடையலான்னு நினச்சிருந்துருக்காரு. அதனால் லியோவோட ஃபோன்லேருந்தே நைட்டு குரூப் ஸ்டடி பண்ண வீட்டுக்கு வரேன்னு பெண்ணிக்கு எலியாஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்துருக்காரு. சரி நைட்டு 10 மணிக்கு வாங்கன்னு பெண்ணி ரிப்ளை பண்ணிக்காங்க. இந்த மெசேஜை லியோ பாத்திரக்கூடாதுன்னு எலியாஸ் டெலீட்டும் பண்ணியிருந்திருக்காரு. நைட்டு 10 மணிக்கு பெண்ணியோட வீட்டுக்கு லியோ மாதிரியே எலியாஸ் போயிருந்திருக்காரு. எல்லாமே தனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற எலியாஸ் பெண்ணி கூட இன்டிமேட்டாக இருந்திருக்காரு.
இதில் ஹைலைட் என்னென்னா வந்தது லியோ இல்லை எலியாஸ்னு பென்னி கண்டுபிடிச்சுமே அமைதியாக இருந்திருக்காங்க. லியோ கிட்ட இல்லாத கான்ஃபிடென்ஸு எலியாஸ் கிட்ட இருந்ததை பார்த்த பென்னி எலியாஸை டேட் பண்ணிக்காங்க. எலியாஸ் பேரண்ட்ஸ் கிட்ட பென்னியை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காரு. அம்மாவுக்கு எலியாஸ் தான் ஃபேவரெட்டுங்கிற விஷயமும் எலியாஸ்க்கும் லியோக்கும் எல்லாத்துலேயுமே போட்டி இருக்கிறதும் அதுக்கப்புறம் தான் பென்னிக்கே தெரிஞ்சிருக்கு. பென்னி இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காத லியோ மனசுடைஞ்சு போயிருக்காரு. பென்னியால் லியோக்கு ஏற்பட்ட ஹார்ட் பிரேக் பற்றி இப்போ ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோவோட தியரி என்னென்னா லியோக்கும் எலியாஸ்க்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் சண்டை வந்திருக்கு. எலியாஸ் தான் பவரில் இருக்கணும்னு நினைக்கிற யாரோ லியோவை கொலை பண்ணிக்காங்க. அது ஒருவேளை அம்மாவாக கூட இருக்கலாம்ல. ஏன்னா அம்மாவுக்கு எலியாஸை தான் பிடிக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. அதனால் அம்மா கிட்ட பேசி பார்க்கலான்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனால் அவங்க பக்கத்தில் கூட நீங்கள் போக முடியாதுன்னு பென்னி சொல்கிறாங்க. ஏன்னா அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அம்மா ஒரு பாடி கார்டை கூடயே வச்சுருந்துருக்காங்களாம். சொகுசு கப்பலில் ஒரு டின்னர் பார்ட்டி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கெஸ்ட் லிஸ்ட்டில் என்னோட பேரையும் சேர்த்துருங்கன்னு பென்னி கிட்ட சொல்கிறாரு. இதை பண்ணுறதுக்கு பென்னி ஃபஸ்ட்டு தயங்குறாங்க. இருந்தாலும் ஹீரோ அம்மா கிட்ட பேசுறதுக்கு இதை தவிர வேற வழியில், அதனால சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஹீரோ அங்கே கொஞ்சம் ரிச்சாக தெரியணுங்கிறதுக்காக கோட் சூட்டெல்லாம் கூட அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நைட் டைமில் ஹீரோ கோட் சூட்டை போட்டுக்கிட்டு சொகுசு கப்பலில் நடக்கிற டின்னர் பார்ட்டிக்கு வராரு. அங்கே கவர்னர், விஐபிஸ்ன்னு நிறைய பேர் இருக்காங்க. எலியாஸ் கவர்னர் கூட பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் ஹீரோ அம்மா கிட்ட போகிறாரு. லியோவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு பேச்சு கொடுக்குறாரு. லியோ நல்ல கிளைம்பராக இருந்தும் கீழே விழுந்ததை நம்பவே முடியலன்னு ஹீரோ சொல்ல அம்மாவுக்கு லைட்டாக ஹீரோ யார் என்னங்கிற சந்தேகம் வருது. எதுக்கு இங்கே வந்திருக்க, உனக்கு என்ன வேணும்னு அம்மா கேட்குறாங்க. அம்மா கிட்ட ஹீரோ பேசிகிட்டு இருக்கதை பார்த்த எலியாஸ் வேகமாக ஓடி வந்து ஹீரோ தள்ளி விடுறாரு. அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் ஹீரோ இங்கே வந்தது எலியாஸ்க்கு பிடிக்கல. லியோ இறந்து போனது ஒரு எதிர்பாராதமாக நடந்த விபத்து அப்படின்னு எலியாஸ் சொல்லவும் எனக்கு அப்படி தோணலன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டருங்கிற விஷயத்தையும் ஏற்கனவே இவர் கொரோனர் ஆஃபீஸ்க்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு வந்திருக்காருங்கிறதையும் எலியாஸ் தெரிஞ்சுக்கிட்டார் போல. எலியாஸ்க்கு தான் எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல. இன்னும் சொல்ல போனால் ஹீரோவோட பர்சனல் லைஃப் பற்றி கூட எலியாஸ் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காரு. உன் சொந்த ஒய்ஃபையும் பொண்ணையும் விட்டுட்டு வந்தவன் தானே நீ, அமெரிக்காக்கே திரும்ப போயிருன்னு எலியாஸ் சொல்ல ஹீரோ அப்செட் ஆகி அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ பாரில் குடிச்சிட்டு இருக்கிறப்ப இன்ஸ்பெக்டர் அங்கே வராரு. உன் கூட நான் இருக்கிறத பார்த்தா கமிஷனர் என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவார், இனிமேல் ரிஸ்க் எடுக்க வேணாம், நீ கிளம்பிடுன்னு இன்ஸ்பெக்டர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன்னா எப்படி இருந்தாலும் போலீஸ் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ண மாட்டாங்களாம். ஹீரோவோட பர்சனல் லைஃப் பிரச்சனையாக இருக்கிறதுனால திரும்பி எங்கே போகிறதுன்னு ஹீரோக்கே ஐடியா இல்லை. இந்த மாதிரி பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கிதுன்னு ஹீரோ விரக்தியாக பேசுகிறாரு. ஹீரோவோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோவை போக சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ எதையுமே ஈஸியாக விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு நாள் ஹீரோவோட ஒய்ஃபு யார்கிட்டயோ ஃபோனில் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப ஹீரோ கையும் களவுமா பிடிச்சிருந்துருக்காரு. ஹீரோ எப்பயுமே பிஸியாக இருந்தனால ஒய்ஃப் மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பியாக இல்லை. ஒய்ஃபுக்கு இன்னொரு ஆள் மேலே அன்பு வந்ததுக்கு அதுதான் காரணம். அப்போ கூட ஒய்ஃபை விட முடியாமல் எல்லாம் சரியாயிரும் தான் ஹீரோ நம்பியிருக்காரு. ஆனால் அடுத்து என்னாச்சுன்னு இப்போதைக்கு தெரில. அடுத்த நாள் காலையில் ஹீரோ விக்டோரியா வேலை பார்க்குற பாருக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா பாருக்கு அத்தாரிட்டி சீல் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோ விக்டோரியா கிட்ட பேசினது எலியாஸ்க்கும் அம்மாக்கும் தெரிஞ்சிச்சு போல். ஹீரோவை ஹையர் பண்ணது விக்டோரியான்னு நினச்சி இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஆக்ஷன் எடுத்துருந்துருக்காங்க. வர்தாக்கிஸ் ஃபேமிலியை எதிர்த்து இந்த ஊரில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நேத்தே விக்டோரியா சொன்னாங்கல்ல. ஹீரோ அடுத்து எலியாஸோட வீடை தூரத்துலேருந்தே பைனாகுலரில் வாட்ச் பண்ணுறாரு. பென்னி ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே தலைமுடியை ஹேர் பேண்டை வச்சு கட்டுறாங்க. அது லியோவோட அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்த ஒயிட் கலர் ஹேர் பேண்ட் மாதிரியே இருக்கு. அப்படின்னா லியோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு பென்னி அடிக்கடி போயிருக்காங்களான்னு ஹீரோக்கு டவுட் வருது. பைனாகுலரை அப்படியே வீட்டுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா அம்மாக்கும் எலியாஸ்க்கும் ஏதோ ஆர்கியூமெண்ட் நடக்குது. அடுத்து எலியாஸ் லாக்கரை திறந்து பணத்தை எடுத்துக்கிறாரு. ஸோ பண சம்மந்தமாக தான் ஆர்கியூமெண்ட் வந்திருக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அடுத்து நைட் டைமில் எலியாஸ் காரில் போகிறாரு. அவரை ஃபாலோ பண்ணி ஹீரோ போகிறாரு. இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் ஹீரோவை ஃபாலோ பண்ணி போகிறாரு. எலியாஸ் ஒரு பப்புக்கு போய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு பேசிட்டு பணத்தை கொடுக்குறாரு. இதை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த ஹீரோவை எலியாஸோட ஆளுங்க மடக்கி பிடிச்சிடுறாங்க. ஹீரோவை அடித்து வாயில் ஆல்கஹாலை ஊற்றி விடுறாங்க. அப்போ எலியாஸோ ஃப்ரெண்டு அங்கே வந்து இன்னொரு தடவை ஒன்று இந்த ஊரில் பார்த்தேன், உயிரோடு இருக்க மாட்டேன்னு வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்ததான் இன்ஸ்பெக்டர் வந்து ஹீரோ மயங்கி கிடக்கிறத பார்த்து அப்போவே ஊருக்கு போக சொன்னேன் கேட்டியான்னு கை தாங்களாக கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ பென்னியை மீட் பண்ணுறாரு. ஹீரோக்கு முகத்தில் காயம் இருக்கிறத பார்த்து என்னாச்சுன்னு பென்னி கேட்குறாங்க. எலியாஸ் ஃப்ரெண்டுக்கு கேஷ் கொடுத்ததையும் அவங்கக்கிட்ட அடி வாங்கினதையும் ஹீரோ சொல்கிறாரு. அவர் நினச்சிருந்தா உங்களுக்கு கொலையே பண்ணியிருப்பாருன்னு பென்னி சொல்கிறாங்க. ஹீரோக்கே இந்த நிலைமைனா ஹீரோவை ஹையர் பண்ணது பென்னின்னு தெரிஞ்சா என்ன ஆகுமோ. ஆனால் பென்னிக்கிட்ட ஒரு பயமும் இல்லை. கிரேக்க கடவுளோட கதையிலேயே துரோகமும் பொறாமையும் இருக்குது. இங்கே எலியாஸும் கடவுளை மாதிரி தான்னு பென்னி சொல்கிறாங்க.
எலியாஸ்க்கு நிறைய பொண்ணுங்களோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்க போல. அதை பற்றி பென்னி கேட்டும் எலியாஸ் திருந்தலை. நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, நான் உங்களை விட்டுட்டு போகிறேன்னு பென்னி சொல்லியும் எலியாஸ் அவங்கள விடலையாம். பென்னியோட லைஃபு கல்யாணத்துக்கு அப்புறம் வசதியாக மாறினாலும் சந்தோஷமாக இல்லைன்னு ஹீரோக்கு புரியுது. அதுக்காக தான் லியோ கூட அஃபேரில் இருந்தீங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. லியோவோட அப்பார்ட்மெண்ட்டில் கிடந்த பென்னியோட ஹேர் பேண்டை வச்சு தான் ஹீரோ இப்படி கேட்குறாரு. லியோ கூட அஃபேரில் இருந்ததை பென்னி ஒத்துக்கிறாங்க. லியோவோட மரணத்துக்கு பிஸ்னஸ் காரணமாக இருக்குமா இல்லை அம்மா இன்வால்வ் ஆயிருப்பாங்களான்னு ஹீரோ பல ஆங்கிளில் யோசிச்சாரு. ஆனால் இப்படி ஒரு ஆங்கிளில் ஹீரோ யோசிக்கவே இல்லை. எலியாஸ் கிட்ட இந்த பொறாமைக்கு என்ன அர்த்தம்னு ஹீரோக்கு இப்போ புரியுது. இந்த அஃபேர் தான் எலியாஸ் லியோவை கொலை பண்ணிக்க காரணமாக இருக்குன்னு ஹீரோக்கு தோணுது. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. ராக் கிளைம்பிங் ஸ்டார்ட் ஆகிற பீச்சுக்கு நேற்று ஹீரோ பென்னி கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அப்போ கடலில் ஃபிஷிங் போட் நின்னதை பார்த்துருந்துருக்காரு. லியோ இறந்த அன்னைக்கு வேறு ஏதாச்சும் போட் அங்கே வந்துச்சான்னு விசாரிச்சா க்ளூ கிடைக்கும்னு ஹீரோ சொல்கிறாரு. இந்த ஐலண்டில் எலியாஸ்க்கு எதிராக யாருமே செயல்பட மாட்டாங்கன்னு பென்னி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு தெரியும் எலியாஸ்க்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு ஆள் இருக்காருன்னா அது இன்ஸ்பெக்டர். ஹீரோ அவருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறாரு. மறுபடியும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி சிக்கலில் மாட்டிக்கணுமான்னு இன்ஸ்பெக்டர் தயங்குறாரு. அதனால் ஹீரோ தன்னை ஹையர் பண்ணதே பென்னி தாங்கிற சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறாரு. இந்த ஐலண்டை சுற்றி இருக்கிற கோஸ்டல் ஏரியாவோட ஃபிஷிங் சார்ட்டு ஹீரோக்கு தேவைப்படுது. எந்த பீச்சில் எந்த போட்டு நிற்கும், அந்த போட்டோட லைசன்ஸ் நம்பர்னு எல்லாமே ஃபிஷிங் சார்ட்டில் இருக்கும். ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணுவோம், அந்த டீட்டெயில்ஸை இன்ஸ்பெக்டர் கலெக்ட் பண்ணி தராரு. லியோ இறந்த அன்னைக்கு அந்த பீச்சில் BL-42ங்கிற போட்டு நின்றுட்டு இருந்திருக்கு. ஆனால் அந்த போட்டு அதுக்கு முன்னாடி அங்கே ஃபிஷிங் பண்ணதே இல்லை, அதுக்கு அடுத்தும் அங்கே ஃபிஷிங் பண்ணவே இல்லைன்னு தெரிய வருது. அந்த BL-42 போட்டோட ஓனர் பேரை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த ஓனர் 6 மாதத்துக்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம். அந்த போட்டை பிடிச்சா கிளாரிட்டி கிடைக்கும்னு ஹீரோ கிளம்புறாரு. போர்ட் ஏரியாவில் BL-42ங்கிற போட் எங்கே நிற்கிதுன்னு விசாரிக்கிறாரு. ஆனால் யாருக்குமே அந்த போட்டை பற்றி தெரில. இதே நேரம் இன்ஸ்பெக்டர் என்கொயரி பண்ணதில் ஒரு விஷயம் தெரிய வருது. எலியாஸோட ஃப்ரெண்டு ஒரு போட்டை இன்னைக்கு நைட்டு ஆஃப்ரிக்காவுக்கு ஷிப்பிங் பண்ண போகிறாராம். அந்த போட்டோட நம்பர் BL-42 இருந்தால் ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு ஹீரோக்கு கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அடுத்து நைட் டைமில் ஷிப்பிங் ஏரியாவுக்கு ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் போய் காரில் உட்காந்து வாட்ச் பண்ணுறாங்க. அப்போது ஒரு போட்டை கவர் பண்ணி ட்ரக்கில் ஏற்றி எலியாஸோட ஃப்ரெண்டு கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் வேறு பக்கம் போன கேப்பில் ஹீரோ கவரை ஓப்பன் பண்ணி போட்டில் ஏறி டார்ச் அடித்து பார்க்குறாரு. அதில் BL-42ன்னு போட்டிருக்கு. போட்டுக்குள்ளே டார்ச் வெளிச்சம் வருதுன்னு எலியாஸோட ஆள் அலர்ட் ஆகி கன்னோட பக்கத்தில் வராரு. அதை பார்த்து இன்ஸ்பெக்டர் கன் எடுத்து அவரை ஷூட் பண்ணிடுறாரு. எலியாஸோட ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்ணுறாரு. ஹீரோ டக்குன்னு போட்டு விட்டு இறங்கி இன்ஸ்பெக்டரை மறைவாக படுக்க வைக்கிறாரு. எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கன்னை ஹீரோ கிட்ட கொடுத்து போக சொல்கிறாரு. ஹீரோ எலியாஸோட ஃப்ரெண்டை ஷூட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் இறந்து போயிடுறாரு. இந்த கேஸில் ஏற்கனவே இறங்கி இந்த இன்ஸ்பெக்டரை இன்னும் ஆழமாக இழுத்துட்டு போனது ஹீரோ தான். இன்ஸ்பெக்டர் இப்போ இறந்து போனதுக்கு தான் காரணம்னு ஹீரோக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கு. ஹீரோ தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து குடிச்சிட்டு இருக்காரு. எலியாஸ் கிட்ட ஏன் ஒரு பொறாமை தெரிஞ்சதுங்கிற கேள்வி தான் ஹீரோவோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாமே கிடைச்ச எலியாஸ் ஏன் பொறாமப்பட போகிறான், பொறாமப்பட வேண்டியது லியோ தானேன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது. அடுத்த நாள் காலையில் லியோ இறந்து கிடந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. பென்னி காட்டின ஸ்டெப்ஸ் வழியாக மலை உச்சிக்கு போய் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அப்போ ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. அடுத்து எலியாஸோட ஷிப்பிங் கம்பெனி வெப்சைட்டை செக் பண்ணுறாரு. அப்போ ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகி சந்தோஷப்படுறாரு. அடுத்து எலியாஸோட வீடை பைனாகுலரில் வாட்ச் பண்ணிக்கிட்டே பென்னிக்கு ஹீரோ கால் பண்ணுறாரு. 5 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு வருவேன், எல்லாரையும் அசம்பிள் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்ல, லியோவை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு பென்னி கேட்குறாங்க. நான் வரும்போது கேட்டை திறந்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணுறாரு. பென்னி பாடி கடை போக சொல்லிட்டு எலியாஸ் கிட்ட பேசுகிறாங்க. இதை மாடியிலேருந்து அம்மா நோட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ பைனாகுலரில் பார்க்குறாரு. அடுத்த 5 நிமிஷத்தில் ஹீரோ அங்கே வராரு. எலியாஸ் ஹீரோ பார்த்துட்டு, நீ என்னோட வீட்டில் என்ன பண்ணுறன்னு கேட்குறாரு. இது உன்னோட வீடு இல்லையே ராஜான்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ பென்னி அம்மாவை கூட்டிகிட்டு கீழே வராங்க. ஹீரோ பார்த்ததும் அம்மாவுக்கு டென்ஷன் ஆகுது. உங்கள் பையன் அவரோட பிரதர் இறந்ததுலேருந்து கம்பெனி வேலை எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாரேன்னு ஹீரோ கேட்குறாரு. அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோ எலியாஸோட ஷிப்பிங் கம்பெனி வெப்சைட்டில் ஏதோ செக் பண்ணி சந்தோஷப்பட்டார்ல, அது என்னன்னா அந்த கம்பெனியில் அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸே இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஹீரோ எலியாஸை மீட் பண்ணப்போ உங்கள் கம்பெனியில் அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குன்னு சும்மா பொய் சொன்னார். அதை எலியாஸும் நம்பினார். ஒரு சேர்மனாக இருக்கிறவருக்கு யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க யார் பண்ணலன்னு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோ என்ன சொல்ல வராருன்னு அம்மாவுக்கு புரியல. ஹீரோ இப்போ தான் உண்மையை போட்டு உடைக்கிறாரு.
இங்கே நிற்கிறது எலியாஸே இல்லை, லியோ. மலையிலிருந்து விழுந்து இறந்து போனது தான் எலியாஸ். அவரை கொலை பண்ணது லியோ. கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் எலியாஸோட இடத்த லியோ எடுத்திருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நமக்கு காட்டுறாங்க. ஃப்ரெண்டு கிட்ட எலியாஸ் மாதிரி நடித்து BL-42ங்கிற போட்டை லியோ அரேஞ்ச் பண்ணிக்காரு. அந்த போட்டில் போய் பீச் கிட்ட இறங்கி எலியாஸ்க்கு முன்னாடியே மலை உச்சிக்கு போய் வெயிட் பண்ணிக்காரு. எலியாஸ் வந்து மலையேறி உச்சி கிட்ட வரப்ப லியோ காலை வச்சு எலியாஸோட விரலை நசுக்கி விழ வச்சிருந்துருக்காரு. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, திட்டமிட்ட கொலை. காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே லியோ எலியாஸை கொலை பண்ணணும்னு துடிச்சிருந்துருக்காரு. அதுக்கு காரணம் எலியாஸ் பெண்ணியை லியோ கிட்ட வந்து பிரித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான். இத்தனை வருஷம் ஆகியுமே லியோவால் எலியாஸை மன்னிக்கவே முடியல. லியோ கொலை பண்ணதோடு விடாமல் எலியாஸோட இடத்துல தானே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால் இறந்து கிடந்த எலியாஸோட விரலில் அந்த வெட்டிங் ரிங்கை லியோ எடுத்து போட்டிருக்காரு. திரும்பி வீட்டுக்கு வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி படுத்திருந்திருக்காரு. அந்த நேரத்தில் பெண்ணி ஸ்விம்மிங் போனனால அவங்களுக்கு எதுவுமே டவுட் வரல போல. அந்த நிமிஷத்துலேருந்து தான் லியோ எலியாஸா எல்லார்கிட்டையும் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. லியோவும் எலியாஸும் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸுங்கனால DNA 100% ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் அட்டாப்சியில் கூட வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. வெட்டிங் ரிங்கை மட்டும் விரலில் போட்டுக்கிட்டு பெண்ணி, அம்மா, ஃப்ரெண்டுன்னு எல்லாரையுமே லியோ ஏமாத்திருந்திருக்காரு. ஹீரோ சொன்ன எல்லாத்தையும் கேட்டு பெண்ணியும் அம்மாவும் ஷாக் ஆகுறாங்க. ஏதோ சரியில்லாமல் இருக்கேன்னு எனக்கும் ஒரு டவுட் வந்துச்சுன்னு பெண்ணி சொல்கிறாங்க. லியோ வாயாலேயே ஒத்துக்க வைக்கிறதுக்கு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, பெண்ணி சொன்ன ஒரு விஷயத்தையே சொல்லி லியோவை ட்ரிகர் பண்ணுறாரு. காலேஜ் படிக்கிறப்ப லியோக்கு பதிலாக எலியாஸ் போய் பெண்ணி கூட என்ஜாய் பண்ணார்ல, அது எலியாஸ்னு தெரிஞ்சும் பெண்ணி தடுக்கலை. அதுக்கப்புறம் தான் லியோவை கழட்டி விட்டுட்டு எலியாஸை மேரேஜ் பண்ணாங்க. இந்த விஷயத்தை ஹீரோ சொல்லவும் லியோவோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. இது உண்மையான பெண்ணிக்கிட்ட கண் கலங்கிக்கிட்டே லியோ கேட்குறாரு. இதை பார்த்த அம்மாவுக்கு ஹீரோ சொன்னது உண்மைன்னு புரியுது. மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து லியோவை அம்மாவே ஷூட் பண்ணுறாங்க. ஹீரோ வந்திருக்காருன்னு தெரிஞ்சு கன்னோட தான் கீழே வந்தாங்க போல். என்ன இருந்தாலும் அம்மாவோட ஃபேவரட் எலியாஸ் தானே, அதனால தான் உண்மை தெரிஞ்சதும் தாங்கிக்க முடியாமல் அம்மா ஷூட் பண்ணிட்டாங்க. லியோ ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. பெண்ணி லியோவோட பாடி கிட்ட போய் காதில் எதோ சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரில. கிளைமேக்ஸில் போலீஸ் அங்கே வந்து லியோவோட பாடியை கிளியர் பண்ணுறாங்க. பெண்ணி கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எப்படியும் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. ஹீரோ அங்கேருந்து கிளம்பி திங்ஸ் எடுத்துகிட்டு ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்றாரு. ஃப்ளைட்டில் ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு கேட்குறாங்க. இப்போ ஹீரோக்கு குடிக்கணும்னு தோணல. ஒருவேளை கேஸை சால்வ் பண்ண திருப்தியில் இருக்கார் போல். ஹீரோக்கு ஒய்ஃபு கடைசியாக சொன்ன டயலாகும் பெண்ணி சொன்ன டயலாகும் மாறி மாறி ஃப்ளாஷ் ஆகுது. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சிச்சுவேஷனில் தான் இருந்திருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் கிட்டேருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஹீரோவோட ஒய்ஃபு கல்யாண வாழ்க்கையிலே ஹாப்பியாக இல்லாமல் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பெண்ணியும் நான் விட்டுட்டு போகணும்னு நினச்சாலும் என் ஹஸ்பண்டை விட மாட்டாருங்கன்னு சொன்னாங்க. இதை நினச்சி பார்க்குறப்ப தான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே ஃப்ளைட்டை விட்டு இறங்கி சொகுசு கப்பலில் இருக்கிற பெண்ணியை வந்து மீட் பண்ணுறாரு. நீங்கள் இன்னும் ஊருக்கு கிளம்பலையான்னு பெண்ணி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இதுக்கு மேலே என்கிட்ட நடிக்க வேண்டாம், எலியாஸோட கொலையில் உங்களுக்கும் பங்கு இருக்குதானேன்னு ஹீரோ கேட்க பெண்ணி சைலண்ட் ஆகி கண் கலங்கிட்டே ஆமான்னு தலையாட்டுறாங்க. உண்மை என்னன்னா, எலியாஸை கொலை பண்ணது லியோவாவே இருந்தாலும் அதுக்கு பிளான் பண்ணது லியோவும் பெண்ணியும் சேர்ந்து தான். எலியாஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்ச பெண்ணி அல்லது வெளியே வரணும்னு லியோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. எலியாஸ் இல்லைன்னா பெண்ணியால் எங்கே வேணாலும் போய் பிடிச்ச லைஃப்பை வாழ முடியும். அதே மாதிரி லியோவுக்கு கம்பெனி பொறுப்பு கிடைச்சிரும். இதுதான் ஒரிஜினல் பிளான். எலியாஸை கொலை பண்ணுறதுக்கு லியோவை போட்டில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணதே பெண்ணி தான். ஆனால் லியோ எலியாஸை கொலை பண்ணதுக்கப்புறம் வெட்டிங் ரிங்கை போட்டுக்கிட்டு எலியாஸாவே மாறுவார்னு பெண்ணி எதிர்பார்க்கல. லியோ ஏன் அப்படி பண்ணார்னா, அவருக்கு கம்பெனி பொறுப்பு முக்கியம் இல்லை, பெண்ணி தான் வேணும்னு நினச்சாரு. மிஸ் ஆன தன்னோட காதலை மறுபடியும் அடைகிறதுக்கு இதை ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணிக்காரு. என் வழியை பார்த்துட்டு போகிறேன்னு பெண்ணி சொல்லியும் அதுக்கு லியோ அலோவ் பண்ணல. என் பிரதரை விட நான் உனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன்னு லியோ சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு எலியாஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்ச மாதிரி அடுத்து லியோ கிட்ட மாட்டிக்கிட்டு பெண்ணி தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவனுக்கு அவனே பரவாயில்ல போலேன்னு பெண்ணிக்கு தோணியிருக்கு. லியோவோட அன்பை பெண்ணியால் ஏற்றுக்க முடியல. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு தான் பெண்ணி ஹீரோவை வர வச்சுருக்காங்க. இவங்களே பாம்பு வைப்பாங்களா, இவங்களே எடுப்பாங்களான்னு சொல்கிற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஹீரோவை இன்வெஸ்டிகேட் பண்ண விட்டுருக்காங்க. ஹீரோ எப்படியும் உண்மையை கண்டுபிடிச்சி எல்லோர் முன்னாடியும் லியோவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டா தனக்கு விடுதலை கிடைச்சிரும்னு பெண்ணி எதிர்பார்த்துருந்துருக்காங்க. அதுக்காக ஒயிட் கலர் ஹேர் பேண்டை லியோவோட அப்பார்ட்மெண்ட்டில் போட்டதே பெண்ணி தான்.
இவங்க கூட்டிகிட்டு போன வழியில் தான் ஹீரோ இன்வெஸ்டிகேஷனே பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் கிளைமேக்ஸில் அம்மா ஆவேசப்பட்ட லியோவை ஷூட் பண்ணுவாங்கன்னு பென்னி எதிர்பார்க்கல. இப்போ இவங்களே கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஹீரோவால் என்ன பண்ண முடியும், என்னை இவ்வளோ ஈஸியாக ஏமாத்திட்டீங்களேன்னு ஹீரோ சிரிக்கிறாரு. பென்னி லியோவை கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியது, ஆனால் எலியாஸ் குறுக்க புகுந்து விளையாண்டாரு. பென்னியும் லியோவை அம்போன்னு விட்டுட்டாங்க. லியோ மறப்போ மன்னிப்போன்னு மூவ் ஆயிருக்கணும், ஆனால் அவரும் அதை பண்ணல. கல்யாணம் பண்ண எலியாஸ் பென்னியை சந்தோஷமாக வச்சுருந்துருக்கணும், அவரும் அதை பண்ணல. எலியாஸை கொலை பண்ணதுக்கப்புறம் பென்னியை லியோ ஃப்ரீயாக விட்டுருக்கணும், ஆனால் அதை பண்ணல. எப்படியோ ஹீரோவால் பென்னிக்கு இப்போ விடுதலை கிடச்சிருச்சு. நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு விடுதலை கொடுத்தீங்களான்னு பென்னி கேட்குறாங்க. எனக்கும் என் ஒய்ஃபை கொலை பண்ணணுங்கிற அளவுக்கு வெறி இருந்துச்சு, ஆனால் நான் அதை பண்ணலன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கில் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு இப்போ காட்டுறாங்க. ஹீரோ ஒய்ஃபை ஷூட் பண்ணுறதுக்காக கன் எடுத்திருக்காரு, ஆனால் பொண்ணோட முகத்தை பார்த்ததும் முடிவை மாற்றிருக்காரு. ஒய்ஃபு எவன் கூட வேணாலும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு பேக் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியேறியிருக்காரு. ஹீரோவோட கதையை கேட்ட பென்னி, உங்கள் பொண்ணுக்கு அப்பா தேவை, கிரீஸ்லேருந்து என்ன பண்ண போகிறீங்க, அமெரிக்காவுக்கு கிளம்புங்கன்னு சொல்லி கப்பலில் டிக்கெட் புக் பண்ணி விடுறாங்க. லியோவோட பாடி கிட்ட போய் லாஸ்ட்டாக என்ன சொன்னீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. அந்த சீனை இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. நான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னு பென்னி சொல்லியிருக்காங்க. ஃப்ரீடம்காக தான் கொலை பண்ணுற அளவுக்கு பென்னி போயிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கப்பலில் ஏறுறாரு. ஃப்ரீயாக இருக்கணும்னு நானும் நினைக்கலாம், ஆனால் அது சரியாக வராதுன்னு ஹீரோ மைண்ட் வாய்ஸில் சொல்கிறாரு. ஒய்ஃபோட நம்பருக்கு கால் பண்ணி பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. நான் வீட்டுக்கு வரேன்னு ஹீரோ சொன்னதும் பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஹீரோக்கு கண் கலங்குது. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.